ஹாய் கைஸ். Stranger Things வில்லான சீசனோட லாஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு 10 வருஷமா எடுத்த இந்த சீரிஸை எந்த அளவுக்கு ஹோல்சமாக முடிக்கணுமோ அந்த அளவுக்கு ஹோல்சமாக முடிச்சிருக்காங்க தான் சொல்லணும். இதோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்களோ அந்த கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுவீங்கன்னு வேதிக்கிறேன். அவங்க ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கடைசி 4 எபிசோட்ஸில் இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ஸை கம்பேர் பண்ணும்போது ட்ராமா அண்ட் எமோஷன்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. அப்படி இருந்தாலுமே ட்ராமா ஓரியன்டாகவே போகிறதுனால நிறைய பேருக்கு சலிப்பு தட்ட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்குலாம் பெருசாக எல்லாம் போரிங்காகவே இல்லை. இருந்தாலுமே அதை மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். வழக்கம் போலையும் எல்லா கேரக்டர்ஸையும் சூப்பராகவே டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். எல்லா கேரக்டர்ஸோட எண்டிங்கும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு ஏற்ற மாதிரியே ஃபஸ்ட்டு சீசனில் ஃபஸ்ட் எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரியான எண்டிங் தான் இந்த சீரிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கண் கழுவிங்க. அந்த ஃபினாலே சீசனோட ட்ரைலர் வந்தப்போ ஸ்டீவ் கேரக்டர் தான் நிறைய பேர் செத்துருவான்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் இதை தாண்டி வேற ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டெத்து ஒன்று இருக்குது. அந்த டெத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஈவன் நான் கூட இந்த கேரக்டர் சாக வாய்ப்பு இல்லைன்னு நினச்சேன். அந்த கேரக்டர் செத்துட்ட பிறகு ஒரு நிமிஷம் தலையை சுற்றி போச்சு எனக்கு. நம்ம லிஸ்ட்லேயே இந்த அடையங்கப்பாங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இந்த சீரிஸை பார்த்து யாருனா இருக்கீங்கன்னா நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த கேரக்டர் சாகும்போது எப்படி உங்கள் ரியாக்ஷன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வழக்கம் போல் காமெடிஸ்க்கோ பஞ்சம் இல்லாமலே வர சீன்ஸ் எல்லாம் காமெடி சீன்ஸ்லாம் வச்சு அதே லாஸ்ட் வரைக்கும் சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தமிழ் டப்பிங்கும் சூப்பராகவே தான் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக டஸ்டின் டெரிக் கேரக்டர் தான் கரெக்டான வயசில் டப்பிங் கொடுத்து காமெடியெலாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா என்ஜாயபுளாக இருந்து தான் சொல்லணும். வெக்னா சாவுற அந்த சீக்வன்ஸ் த்ரில்லிங் எலிமெண்ட் கொஞ்சமே இருக்காது. இந்த வெக்னா கொன்ன விதமும் எந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக் இல்லாமலும் பர்ஃபெக்டான பிளான் எக்ஸிக்யூட்டிவ்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த வெக்னா கேரக்டர் சாவறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அலப்பறை பண்ணானோ அதெல்லாம் பார்த்துட்டு இவன் சாகும்போது கண்டிப்பாக உங்கள் மனசுலையும் படி வாங்கின மாதிரி ஃபீல் கொடுத்துருவாங்க. அண்ட் ஓவராலாகவே இந்த சீரிஸ் எண்ட் ஆஃப் நேராக தான் சொல்லணும். 10 வருஷமாக ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணி இந்த மாதிரி ஹோல்சமான எண்டிங்கில் எந்த சீரிஸ்லேயும் பார்த்தது கிடையாது. அந்த வகையில் சூப்பரான ஃபினாலே தான் அமைஞ்சிருக்கு. இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் வீடியோ பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.